கோவம்லாம் அடங்கி போயிடும். எல்லாம் சரிதான், இதெல்லாம் ஒரு கட்டுப்பாடு. ஆமா, சில விஷயங்களை உள்ளார்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. சரி, அது போகட்டும். முடவனை மூர்க்கன் கொண்டால் மூர்க்கனை முனிதான் கொள்ளும், மடவனை வலியான் கொண்டால் மரளிதான் அவனை கொள்ளும், தடவரை முளை மாதிரி தரணியில் உள்ளோர்க்கலாம் வலியனை அடித்தோளும் உன்னை அடிக்கும்னா. ஆமா, வலிமையான ஆளு நான் உன்னை அடிச்சுட்டா என்னை அடிக்க ஒருத்தன் வருவேன். ஆமா, வல்லவனுக்கு வல்லவன் அந்த வையகத்துல ஒன்று இருக்காங்கல்ல, இது எதார்த்தம். அதே வள்ளுவர் சொல்றார், பிறர்க்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே விளையும். காலையில ஒருத்தருக்கு நீ தீங்கு நினைச்சீங்கன்னா மாலையில எங்கேயாவது இருந்து உனக்கு ஒரு தீங்கு வந்துடும். இதை நேரா நான் பாத்துக்க சுவாமி, இதை நான் நேரம் அனுபவிச்சிருக்கேன். யதார்த்தமா நடந்து போய்கிட்டு இருந்தோம், ஒரு கொடை கிடந்துச்சு. நான் அப்பவும் சொன்னேன், இந்த கொடை வேணாமு, எடுக்க வேணாங்க இல்ல சுவாமி, அந்த கொடை வேணாம் நான் சொன்னேன். அந்த கொடை 100 ரூபா தான் இருக்கும். கருப்பு கொடையா வெள்ளை கொடையா? அது கருப்பு கொடை தான். அப்பெல்லாம் அங்க இருந்து கொண்டுகிட்டு பஸ் ஏறி இறங்கல சுவாமி, 500 ரூபா காணாம போயிருச்சு எனக்கு. 500 ரூபா? ஆமா, காசு போனா போட்டேன். அப்படி இல்ல, 100 ரூபாய்க்காக 500 ரூபா போச்சு. இது காசை போட்டு நம்ம உழைச்ச காசு போச்சு இல்ல. யாரு பொருள் கீழே கிடந்தாலும் அந்த